ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். ரோஸ் ஆப்பிள் பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. 1 2 கீழே விழுந்துச்சு. நிறைய காக்காலாம் கிளிலாம் கடிச்சு போட்டுச்சு. லெமன் செடியும் இருக்குது. நல்லா லெமன் வந்து கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. இங்கே வந்து ஒரு சப்போட்டா மரம் இருக்குது. இங்கே வந்து ஒரு பப்பி பழம் மரம் இருக்குது. இளநீர் பாருங்கள், கையில் எட்டி பறிச்சிக்கலாம். சுற்றி மரங்களாக தான் வச்சுருக்கோம். தேங்காய் மரம், வாழை மரம், தென்னை மரம், பலா மரம், ரோஸ் ஆப்பிள் எல்லாம் வச்சுருக்கோம். இது வந்து ஆரஞ்சு செடி மரம், கனகாமரம், குண்டு மல்லி எல்லாம் வச்சுருக்கோம். இப்போ தான் வந்து அரும்பு எடுக்குது. ரோஸ் செடி, செம்பருத்தி செடி, தக்காளி செடியெலாம் கூட வச்சுருக்கோம், போட்டிருக்காங்க. பச்சை பசேன்னு பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. அம்மா தண்ணி போகுது. அதில் பசங்க 2 பேரும் ரொம்ப அமக்கலை பண்ணிகிட்ருக்காங்க. அரும்பு வச்சுருக்கு மல்லிகைப்பூ. இது வந்து பிங்க் காக்கடா பூ. எவ்வளோ அரும்பு வச்சுருக்கு பாருங்கள். இதுவும் எங்களுது தான். நாங்கள் வந்து ஃபுல்லாக சுற்றி மாங்காய் மரம் வச்சுருக்கோம். அந்த தொட்டி தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். தொட்டியெல்லாம் இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக பாசியாக இருந்துச்சு பாருங்கள், எவ்வளோ அழுக்கு இருந்துச்சு. இதில் கரண்ட் இல்லை, ஸோ அதனால நாளைக்கு தான் குளிக்கலான்னு இருக்கும். பசங்களை எப்படி ஹாப்பிறாங்களான்ட்டு கமெண்ட்டில் சொல்கிறேன். பாய்.